சொல்றத செய்வாரு, செய்த சொல்லுவாரு. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேல மட்டும்தான், மனிதருக்கு மேல அல்ல. அல்லேலூயா. ஏன்னா மனிதன் இன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு காலை வாரி விடுவான். அல்லேலூயா. ஆமென். என்னைக்கு என்னைக்கு எவன் வருவான், என்னைக்கு எவன் ஊருக்கு போவான்னு தெரியாது. அல்லேலூயா. மனுஷன் நம்புறதே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு மனுஷனா மாயை மாயை எல்லாம் மாயை அப்படின்னு சொல்றாரு. நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் மாயை நம்பி இருக்கிறாங்க, மாயையை பின்பற்றாங்க இல்லையா? மாயமானத்தை நம்புறாங்க. சில பேர் மனுஷனை நம்பி 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 ஏமாந்து போறாங்க. அல்லேலூயா. நான் மனுஷன் நம்புறது கிடையாது. ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், தாயின் கருவிலே அல்லேலூயா என்னை உருவாக்கின தேவன், அவருடைய கண்கள் என்னை கண்டது, அவரையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அவரை நம்பினீங்கன்னா நீங்க ஒரு போதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் சொல்றார், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? நீங்க யாரையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறாரு. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, அவர் உங்களுக்கு துணையா இருப்பாரு. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, அவர் உங்களுக்கு பலனா இருப்பாரு. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு பலத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க பார்க்கணும், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்க அவரை பற்றி கொண்டிருக்கிறீங்களா? அவர் நம்பிக்கையா இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஜபம்னாலே சில பேருக்கு கசக்கும். அல்லேலூயா. ஆமென். உங்க வீட்டுல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த வீட்டு கலந்துக்கு போவீங்களா? போவீங்களா மாட்டீங்களா? இங்க ஒரு ஆராதனை இருக்கு, இந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என்ன சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க, மயிலாப்பூர்ல கூப்பிட்டாங்க, ஹாங்காங்ல கூப்பிட்டாங்க இல்லையா? ஒண்ணு வேலைக்காகாது. ஆண்டவர் ஃபீஸ் கேரியரை புடுங்கிடுவார், பாத்துக்குங்க. தேவனை ஆராதிக்காம உன் இஷ்டத்துக்கு நீ ஆட்டம் போட்ட அப்படின்னா, ஆட்டம் போடுறதுக்கு அல்லேலூயா ஆமென் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னப்பா? அல்லேலூயா ஆமென். அது எதுக்கு என் வாயில சொல்லணும்? இப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய, ஆண்டவர் எதை சொல்றாரு? ஸ்தோத்திரம். உங்க வாயில ஸ்தோத்திரம் வருதா, ஆத்திரம் வருதா? வாயை திறந்தா ஆத்திரம் தான் வருது, ஸ்தோத்திரமே வருது இல்ல. ஒரு வீட்டுல ஃபோன் பண்ண பார்த்தா அந்த வீட்டுல ஒரே வால் 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 சத்தம். ஜப வீடு, ஜபிக்கிற வீடு, ஜபம் நடக்குது. அங்க பார்த்தா இங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, பொண்ணும் பாட்டியும் சண்டை போட்டு இருக்காங்க. சமாதானமே இல்லை. ஆனா நல்லா ஜபிக்கிற ஜப குடும்பம், கர்த்தருக்கு ஆராதிப்பதற்கு சரியா வரக்கூடிய குடும்பம். ஆனா என்ன இல்லை, அங்க ஒரு பக்கம் ஜப சத்தம், ஒரு பக்கம் சண்டையின் சத்தம். எப்படிங்க அது? அல்லேலூயா. ஊருக்கு போக தெரியுது, சில பேர் சர்ச்சுக்கு வர தெரியாது. அல்லேலூயா. எங்க ஊருக்கு பஸ்ல வந்தோம், அப்படியே முடியவே இல்லை. அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, செத்து போயிடுவோம் போல ஆயிடுச்சு. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்துல வரணுமா இல்லையா? பிணியாளி எங்க கொண்டு வரணும்? வியாதியஸ்தர்ல எங்க கொண்டு வரணும்? 4 பேரு திமிருவாதக்காரனை சபை கூட்டு வந்தாங்களாம். 4 பேரு ஒரு மனமா? 2 பேர் இருக்கீங்க, ஒரு மனம் கிடையாது. அப்ப 4 பேருக்கு எப்படி ஒரு மனம் வந்துச்சு? இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுல பேசி கொண்டிருக்கிறாரு, நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, திரளான ஜனங்கள் வராங்க. இயேசு யாரு? யாரு இயேசு? யாரு? அவர் அற்புதம் செய்கிறாரு, சுகம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு கேள்விப்பட்ட அநேக ஜனங்கள் வராங்க, ஒரே திரளான கூட்டம். அவர் நடுவுல வீட்டுல இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, மக்கள் கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப திமிர்வாதக்காரன் வியாதி படுக்க மரண படுக்கையில இருக்கிறான்.
அவனை எப்படியாச்சும் ஆண்டவர்கிட்ட கூட்டு வரணும்னு நினைச்சாங்க அந்த 4 பேரு. யார் அந்த 4 பேரு? நரேஷ், ஹரிஷ், மனோஜி, தீபு. இந்த 4 பேரு கூட்டு வரணும் பிரயாசப்பட்டாங்க. இந்த பிரகாஷ் ஒரு திமிர்வாதக்காரனா இருக்கிறான், வீட்டுல படுத்துக்கின்னு. வேலைக்கு போய் நல்லா அல்லேலூயா ஊருக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் ஓட்டுன்னு போறான். அல்லேலூயா அவன் சர்ச்சுக்கு வரலாம், அவன் ஆம்புலன்ஸ் போவான், அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா அந்த 4 பேர் எப்படியாச்சும் கூட்டு வர நினைச்சிட்டு ஒரு மனப்படுறோம். ஹரிஷ், இல்ல மாமா எங்க பத்திரிக்கை கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வரேன். அல்லேலூயா ஆமென். தீபக், தூங்கிட்டேன் மாமா. அல்லேலூயா ஆமென். பாஸ்டர் மாத்திரம் நரேஷ் எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிறாரு. அல்லேலூயா அப்படியே தூக்குனாலும் இப்படிதான் தூக்க முடியும், என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப திமிர்வாதக்காரன 4 பேர் செம்ம வெயிட், நல்லா பியூலா மாதிரி இருக்கிறான் வச்சுக்கோங்களேன். நான் தூக்க முடியுமா கட்டில உட்கார வச்சு? அல்லேலூயா எங்க மாமியார் தொப கட்டின்னு போன வாரம் கலா வீட்டை ஜெபிக்கும் போது ஸ்லிப்பாக கீழே வந்துட்டாங்க. தூக்க முடியல. இந்த பக்கம் கலா தூக்குது, அந்த பக்கம் பிரகாஷ் இருக்கிறான். நான் நல்லா பின்னால மண்டே விழும்போது இப்படி பிடிச்சிட்டேன், இல்ல டங்குன்னு விழுந்துருக்கோம். அல்லேலூயா செம்ம. அப்ப நினைச்சேன், ஆத்தா கொஞ்சம் கம்மியா சாப்பிடாத்தா, ஸ்லிம் ஃபிட் ஆயிராத்தா, என்னத்தா இவ்வளவு வெயிட் ஆகுறீங்களே, தூக்கவே முடியலையே 3 பேரை. அதுக்கப்புறம் கையை பிடிச்சி இழுத்து அல்லேலூயா அந்த புல்டோசரை பிடிச்சி தூக்குற மாதிரி தூக்கி உட்கார வச்சு அதுக்கப்புறம் கூட்டின்னு வந்தேன் பத்திரமா. ஸ்டிக் எடுத்துன்னு வந்தீங்களா? நான் ஸ்ட்ராங். எப்படி? நான் ஸ்ட்ராங் அப்படின்வாங்க. அல்லேலூயா சரி ஓகே. அப்ப பாருங்க, இப்ப தூக்க முடிஞ்சாங்களே 3 பேரும் தூக்க முடியல, அப்ப 2 பேரும் தூக்க முடியுமா? அல்லேலூயா அநேக திமிர்வாதக்காரர்கள் இந்த பட்டணத்துல இருக்கிறாங்க. ஆமென். ஊழியக்காரன் ஒருத்தரால மாத்திரம் தூக்க முடியாது. எதுக்காக? ஊழியக்காரர்ல ஆரோனும் மோசேயோட கரத்தை உயர்த்தி பிடிச்சாங்க. அல்லேலூயா யுத்தத்துல ஜெயம் வந்தது. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கரத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும், ஆனா காலவாரி உறுத்துறது ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா ஆமென். காலவாரி வரதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பின்னால குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா திரளான கூட்டம் இருக்குது. பாருங்க அந்த 4 பேரு அந்த திமிர்வாதக்காரன எப்படியாச்சும் ஆண்டவர்கிட்ட கூட்டு போயிட்டு சுகத்தை கொடுக்கணும் எப்படி சொல்லிட்டு பிரயாசப்படுறாங்க. அல்லேலூயா எப்படியாச்சும் சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்ப பார்த்தா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 4 பேர் கூட்டு வராங்க, தூக்கிட்டு வராங்க கட்டல. எப்படி? 4 பேரு. யார் அந்த 4 பேரு? தீபக், யார் அந்த 4 பேரு? சத்தமா சொல்லு. அல்லேலூயா 4 பேர் கரெக்ட் நேரத்துல தூக்கணும். ஒருத்தர் ஐயோ வெயிட்டுப்பா, நான் தூக்குறேன் நடிக்கிறேன், வேலைக்கு ஆகுமா? நரேஷ் பல்க் அல்கா இருக்கிறான், அவன் தூக்குறான். எப்படி என்ன ஆயிடும்? நீ ஒல்லியாகிற, வெயிட், ஐயோ என்ன வெயிட்டா இருக்கு கீழே இறக்கி பிடிங்க. ஹைட்டா தூக்குனா வெயிட் ஃபுல்லா கீழே இறக்கணும், அது தெரியுமா? ஈக்குவலா தூக்கணும். எப்படி? சமமா தூக்கணும். அப்பதான் அந்த பாரம் 4 பேருக்கு ஷேர் ஆகும் இல்லையா? ஐயோ இவன் சம வெயிட்டுப்பா, இவனா தூக்கி போட்டு போயிட்டாங்களா? இல்ல, கழுதை வெயிட் ஆனாலும் என்னாச்சு? தூக்கின்னு போறோம். 4 பேர் தூக்கின்னு போயிட்டு பார்த்தா திரளான கூட்டம். ஏசாப்பா கிட்ட போகவே முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன கவனிங்க, பாக்கெட்ல வைங்க, அது தொடவே கூடாது. நோட்ஸ் எடுக்கிறியா? அப்ப அது 4 பேரு என்ன பண்ணாங்க? ஏசாப்பா கிட்ட கொண்டு போகவே முடியல, கூட்டம் திரளான கூட்டம், என்ன பண்ணது தெரியல. சார் ஏசாப்பா சொல்லுங்க, ஒரு திமிர்வாதக்காரன் வியாதிப்பட்டு கிடக்குறான், கூட்டு வந்துக்கிற, அவரு ஃப்ரீ ஆயிட்டாருன்னா கூட்டு போயிட்டு வந்து ஜோமன்னு சொல்லுங்க. அப்படியா போட்டு போனாங்க? இல்ல, திரளான கூட்டம் இருக்கு, என்ன பண்ணது தெரியல. என்னதான் பண்ணாங்க? அந்த திமிர்வாதக்காரன மேலதான் ஓடு, ஏசப்பா பேசிட்டு இருக்கிறாரு, மேல ஓட்டை எடுத்துட்டு போயிட்டு பிரிக்கிறாங்க. மேல இருக்க இடத்த திறப்பாக்கி மேல இருக்கலாம் ஓடலாம் பிரிச்சு திறந்துட்டு நம்ம ஆளுங்க துணியக்கான ஓடுற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா ஊர்ல ஒரு ஃபங்க்ஷனா ஓடுருவாங்க, மாமா அங்க பிரியாணி போடுறாங்க,
நான் போனோம். யா அல்லேலூயா. இன்னொரு இதே முஸ்லீம்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. சர்ச் முடிச்சு தான் போனோம் நாங்க. எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு வச்சு நாங்க அங்க பிரியாணி சாப்பிட போனோம். ஏன் லேட்டா போனா உனக்கு பிரியாணி கிடைக்காதா? அந்த வயிறுல சாப்பிடுற பிரியாணியை காட்டிலும் இங்க ஆவிக்குரிய இந்த ஆகாரம் எவ்வளவு பெரிய வெளியேறப்பட்டது தெரியுமா? ஓடுறானுங்க. சரி போட்டோம். நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு பெரிய ட்ரிப் வந்துச்சு, அதை கேன்சல் பண்ணோம். ஆனா எங்களுக்கு சென்னையிலேயே ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு ஒரு பெரிய மீட்டிங் பண்ணி எங்களுக்கு போஷித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்ல. முதல் ஃபங்க்ஷனா ஓடிடுது. ஞாயிற்றுக்கிழமை நீங்க நினைக்கிறீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வர்றதுனால உங்களுக்கு தேவ பலன் உண்டாகிறது, உங்க ஆயுசு நாள் கூடுது, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்க வாழ்க்கையில மைனஸ்ல இருக்கும், ஆனா சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா தேவன் மன்னிச்சு பிளஸ்ஸா மாத்துவாரு. பாருங்க, ஆண்டவர் சிலுவை தொங்கும்போது ஒருத்தன் ஈட்டில குத்துறான், அதுல ரத்தமும் தண்ணீரும் சிந்துது. அவன் கண்ணு டோரி கண்ணு, அல்லேலூயா, அவன் கண்ணு சரியா தெரியல. அந்த ரத்தமும் தண்ணீரும் கண்ணில் பட்டன கண்ணு என்ன ஆயிடுச்சு, பார்வை வந்துருச்சு. வாங்க அக்கா, சோத்திரம்க்கா, அல்லேலூயா. சேர் வைங்க, சேர் போடுங்க, அவங்களுக்கு சேர் போடுங்க, அவங்க பேஷண்ட் அவங்க. அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, ஐயோ நான் அவரை குத்துனேன், ஆனா உடம்புல இருந்து ரத்தமும் தண்ணீரும் வந்துருச்சு, நான் கண்ணு நல்லா தெரியுது. அல்லேலூயா. சில பேர் அப்படிதான் இருக்கீங்க. கண்ணு இருந்தோம் குருடனா இருக்கிறீங்க, காது இருந்தோம் செவிடனா இருக்கிறீங்க. அல்லேலூயா. எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் சரி செவிட்டு விரியன் போல இருக்கிறீங்க. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நானும் என் மனைவி வாசித்து கொண்டு இருந்தோம். வெள்ளிக்கிழமை அவங்க தான் மெசேஜ் கொடுத்தாங்க, விரியன் பாம்பு குட்டிகளே. யோவான் பிரசங்கம் பண்றாரு. யாரு? ஞானஸ்நானம் எடுக்கிற வரக்கூடிய பிள்ளைங்களை பார்த்து சொல்றாரு, கலாவை பார்த்து, விரியன் பாம்பு குட்டியே. அல்லேலூயா. எப்படி இருக்கும் பத்தியா? நான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வர என்ன பார்த்து விஷப்பாம்புன்றாங்க பாஸ்டர் அம்மா. அல்லேலூயா. நல்லா கேளுங்கப்பா, சந்தோஷம். இது விரியன் பாம்பு குட்டினா நீ கட்டு விரியன் குட்டி. அல்லேலூயா. ஆமென். அப்ப எதுக்காக சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் நல்லவங்க தான், ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? கோழி நல்லதுதான், ஆனா கோழிக்குள்ள ஒரு பிச்சு இருக்கு தெரியுமா? அந்த பிச்சு கோழில எங்க தாத்தா இருக்கும்போது அந்த பிச்சை மட்டும் என்ன செய்வாங்க, கரெக்டா கட் பண்ணி எடுத்து போடுவாங்க. இல்லைன்னா கோயில பட்டு எல்லாம் கசப்பு போயிடும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த விஷம் இருக்கு, கசப்பு இருக்கு, அதை எடுத்து போடுங்க ஐயா. என்ன காரியம் வாழ்க்கையில தேவன் கிட்ட நெருங்கி வர முடியாத அளவுக்கு என்ன உங்ககிட்ட தடையா இருக்கு? இப்ப அந்த தீபு கையில கேன் இருக்கு, அது ஒரு தடை, அது போட்டு கீழே. என்ன தடையா இருக்கு? கவனம் இல்ல, கவனம் சிதறுது. அதனால செல்போன் எடுக்கிறான், வாட்டர் கேன் எடுக்கிறான். என்ன? ஆண்டவர் மேல இன்ட்ரெஸ்ட். கிரிக்கெட்ல இவன் சிக்ஸ் அடிப்பானா, அர்ற 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 அவுட் ஆயிடுவான். ஐயோ போச்சு. யா அப்ப நீ செல்போன் வாங்க வேண்டியது தானே? யா ஐயோ சிக்ஸ், அவன் அவுட் ஆனாலும் ஜெயிச்சாலும் அவனுக்கு பணம் துட்டு, உனக்கு பிரஷர் பிபி தான். அல்லேலூயா. ஆமென். உன் வாழ்க்கையில தேவன் கிட்ட வர முடியாத அளவுக்கு என்ன கசப்பு இருக்கு, என்ன பாவம் இருக்கு, சற்று அதை கட் பண்ணி தூரம் எறிங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த 4 பேர் தான். இப்போ ஒருத்தன் பேடு வாசிக்கிறான், ஒருத்தன் கீபோர்டு வாசிக்கிறான், ஒருத்தன் மைக்கு பிடிச்சி பேசுகிறான், ஒருத்தங்க வந்து எல்லாத்தையும் பெருக்கி தொடச்சி எல்லாம் கிளீன் பண்றாங்க. எதுக்காக? இந்த ஆராதனை நடத்துவதற்கு சனிக்கிழமையா வந்து இவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்றோம் நாங்க. எதுக்காக? இங்க நிறைய பேர் திமிர்வாதக்காரர்கள் ஆண்டவர் கூட்டின்னு வர போறாரு, வியாதியஸ்ல கூட்டின்னு வர போறாரு. தேவன் அவர்களுக்கு சுகம் உண்டாக்கத்தக்கதாக நீங்க அதுக்கு அந்த 4 பேரா இருக்கணும். சபைக்கு 4 தூணா இருக்கணும். அல்லேலூயா. சபைக்கு எப்படி இருக்கணும்? 4 தூணா இருக்கணும் நீங்க. அல்லேலூயா. சில பேர் தூணா இருக்க மாட்டாங்க, பேனா இருப்பாங்க. அல்லேலூயா. போட்டு நை நை நைன்னு நச்சே இருப்பாங்க. நிறைய பேர் சபையில அப்படிதான், தூணா இருந்தா பேனா இருக்கிறாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. தோத்துறோம். அல்லேலூயா. முக்காடு போடுங்க சகோதரி. தேவ சமூகத்துல வரும்போது பயபக்தியோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ். சில பேர் திருச்சபையில முக்காடே போடுறதே கிடையாது. நல்லா லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் போட்டு ஹalleluya. நீ யாரை தேவனை மகிமைப்படுத்துறியா? உன் அழகை நீ காட்டுறியா? இந்த அந்த 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 துதிகன மகிமையில ஆண்டவருக்கு தான் இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் இப்போ அந்த ஸ்டைல் மேல கோட்டை போட்டுக்கின்னு உள்ள டிஷர்ட்டை போட்டு தந்து விட்டு
ஏயா நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்ப கூட நம்ம குடியரசுத் தலைவர் அவங்க திரௌபதி அம்மா அவார்ட் கொடுத்தாங்க எல்லாருக்குமே, பத்மபூஷன் விருது. எல்லாம் பயபக்தியா எப்படி இருக்கிறாங்க, கோட் ஷூட் போட்டுக்கிட்டு இல்லையா, சாரி கட்டு பயபக்தியோட போய் டீசெண்டா அவார்டு வாங்கிட்டு வராங்க. ஆனா இங்க நம்ம ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்க தெரியுமா, விசுவாசிகள் எப்படி இருக்காங்க தெரியுமா, அல்லேலூயா, எல்லாம் அலங்கோலம், எல்லாம் அலங்கோலம். பாத்துக்குங்க. அல்லேலூயா. ஏமே இந்த அலங்கோலம்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்ப இந்த மகனுக்குள்ள அந்த திமிர்வாதனுக்குள்ள என்ன இருக்கு, ஏதோ மரணக்கட்டு இருக்கு, ஏதோ பாவக்கட்டு இருக்கு, சாபக்கட்டு இருக்குது. என்ன பண்ண 4 பேர் கூட்டு வந்து என்ன பண்ண, நேரா மேல போயிட்டு எல்லாத்தையும் திறப்பாக்குறாங்க. எல்லாத்தையும் திறப்பாக்கி 4 பேரு இப்ப இந்த கட்டில தூக்கிட்டு வந்தாங்கல்ல, 4 பேர் கயிறை கட்டி அப்படியே கீழே இறக்குறாங்க. ஈக்குவலா, எப்படி ஈக்குவலா இதான் அப்படியே இறக்குறாங்க. கொஞ்சம் அதை தூக்குனா லூஸா விட்டா டபக்குன்னு என்ன ஆயிடும், கீழே ஊந்துருவான். உக்காண்டிருக்க பேஷண்ட் உயிர் போயிடும். அவன் பழைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கூட்டு வந்தா, சில பேர் அவசர முந்திரி கோட்டெல்லாம் இருப்பாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான், சில பேர் முந்திரி கோட்டெல்லாம் இருக்கிறாங்க. பேஷண்ட்டு உயிர் பழைக்கணும்னு சொல்லி கூட்டு வந்தா அவனே சாவடிச்சிடுவான். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபாஸ்டா வண்டியை ஓட்டுன்னு வந்து அவனே உயிர் பழைக்க ஆம்புலன்ஸ் கூட்டு அமிச்சுக்கிறாங்க. விட்டா இட்சா டபால்னு அவள் தான் பேஷண்ட் காலி, பேஷண்ட் கூட வந்து அட்டெண்டரும் காலி. இவன் இப்படி பத்துக்கிறான் பப்பரப்பான்னு. அல்லேலூயா. ஏமேன். அவ பாருங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்பினா லாஸ்ட் இப்படிதான் எப்படி பெரிய விபத்துல நடக்குது பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த 4 பேரை, அந்த 4 பேர் அந்த பேஷண்ட்டை திமிர்வாதக்காரனை அப்படியே கீழே அழகா போட்டு இறக்கி கொண்டு வராங்க. ஆண்டவர் பார்த்தாரு, யார் விசுவாசத்தை தெரியுமா பார்த்தாரு, இவ்வளவு கூட்டம் இருக்குது, தள்ளுங்க தள்ளுன்னு அப்படி கூட்டுன்னு வரல, அப்படியே விட்டுட்டு போலங்க, மேல திறப்பாக்கி அந்த கட்டில 4 பேர் கயிறு கட்டி அப்படியே இறக்குனாங்க. அல்லேலூயா. அவங்க விசுவாசத்தை கண்டு, மகனே உன் படுக்கைய எடுத்துக்கோ, எழுந்து நட, பாவம் மன்னிக்கப்படுது அப்படின்ட்டார். அல்லேலூயா. அந்த 4 பேர் விசுவாசத்தை கண்டு, ஆமென். 4 பேருக்குள்ள விசுவாசம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா, உறுதி இருக்கா? கர்த்தருக்காக ஊழியம் செய்யற நாம, கர்த்தருக்காக எதையாவது ஒண்ணு செய்ய நினைக்கிற நாம தேவனை உறுதியா இருக்கணும், தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணும். யார் அப்படி உறுதியா நம்பிக்கையா இருக்கிறீங்களோ, அல்லேலூயா, உங்களுக்கு பரலோகத்துல ஆண்டவர் ஜீவகிடத்தை வச்சுக்கிறாரியா. அல்லேலூயா. எத்தனை பேரு நீங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்றீங்களோ, அல்லேலூயா, அத்தனை அந்த உங்க ஊழியெல்லாம் விருதாக போகவே போகாது. அல்லேலூயா. ஏமேன். எத்தனை திமிர்வாத காரண கூட்டு வரீங்களோ, எத்தனை வியாதி மஸ்தல கூட்டு வரீங்களோ, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அற்புத சாட்சியாய் தேவன் நிறுத்துவாரு. அப்ப ஜீவ கிரீடத்துல ஒரு கல்ல கர்த்தர் அப்படியே பதிப்பார். அல்லேலூயா. எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை பேரை தேவனிடத்துல கூட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. என் ஜனமே, நீங்க மனம் திரும்ப வேண்டிய காரியம் இது. அல்லேலூயா. ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். உன் வாழ்க்கையில என்ன வேணும், உனக்கு சமாதானம் வேணுமா, நிம்மதி வேணுமா, சந்தோஷம் வேணுமா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் தவிர மற்றதெல்லாம் போய் தேடுறான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டு சொல்றார் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப என்ன செய்யணும், நீங்க ஆண்டவர்கிட்ட கூட்டு கொண்டு வரணும். ஆண்டவர்கிட்ட கூட்டு வந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு மகளுக்கு திருமணம் ஆகி 2 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த மகள் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாங்க, ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவரையே நம்பாத அறக்குறை எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஃபுல் ஆயிடுச்சு. அவங்களாம் குழந்தைய பெற்று கொண்டாங்க. நான் ஆண்டவர் நம்பி தானே இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றாரு, அவங்க கேள்வி வேற கேட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு ஏன் அப்படி பண்றாரு, ஆண்டவரை பண்றாரு, நீ அங்கதான் இருக்க, நீ உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால். அந்த மகளுக்கு ஒரு விசுவாசம்,
சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் சரி 2 எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு போறாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அந்த ஜெப எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுத்து பாஸ்டாம கிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த எண்ணெயை வந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த வயிற்றுல ஃபுல்லா தடவிட்டே இருந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க அவங்க வீட்டுல வீடு காலி பண்ண போயிட்டாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்க போய் ஜெபம் பண்ணோம். தண்ணியை ஜெபம் பண்ணி அவங்களுக்கு குடிக்க கொடுத்து வீடு ஃபுல்லா தெளிக்க சொல்லிட்டு வந்தோம். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, கர்த்தர் ஒரு செய்தி வருது, அவங்க கன்ஃபார்மா இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். நீ ஆண்டவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா ஆண்டவர் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாரு. சில பேர் ஆண்டவர்கிட்ட இன்ஃபார்மும் பண்றதுல எப்படிப்பா கன்ஃபார்ம் ஆகும்? அல்லேலூயா. நீ சில பேர் ஆண்டவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏக்கா இதை பாத்தியா, எம்மா இதை பாத்தியா, ஒன்னியா பஞ்சாயத்து. அல்லேலூயா. நீ ஆண்டவரை நம்புனா உனக்கு தேவ பலனா இருக்கும். நீ மனுஷன் நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவன் காப்பாத்துவானா நடுக்கடலை தள்ளி விட்டுருவான். நடுக்கடலை கப்பல் இறங்கி தள்ள முடியுமா? சில பேர் அப்படிதான் என்ன செய்றாங்க, நடுக்கடல நின்று கப்பல் நின்று தள்ளா அப்படின்னு நினைப்பாங்க. தள்ளு 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 தள்ளுன்னு ஒன்னும் நடக்காது, ஒரு இன்ச்சு கூட நகராது. நீங்க தயவு செய்து அல்லேலூயா, ஆமென், நீங்க டோரே க்ளோஸ் பண்ணாலும் சரி, திரளான மக்கள் கூடி இருந்தாலும் சரி, மேல க்ளோஸ் திறந்து ஆண்டவர்கிட்ட இறக்குங்க. நீங்க வாங்க, அவங்களுக்கு சுகம், உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, நீ போகும்பொழுது பாருங்க, எழுந்து நட, இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரத்தோடு கூட, ஆமென், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி, அதனால தேவன் மகிமைப்படுவாரு. நீ ஸ்தோத்திரிக்கும் போது, ஜெபிக்கும் போது, பாடும் போது ஆண்டவரை இறங்கி வந்துருவாரு. ஹalleluya, ஆண்டவர் பாத நித்தம உத்தசை ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணு. ஹalleluya, நீ பேச அவர் கேட்க, நீ பேச அவர் கேட்க, நீ பேச அவர் கேட்க, அதுதான் ஜெப நேரம். ஹalleluya, ஜெபிக்கிற உனக்கு அற்புதங்களை கொண்டு வரும், ஜெபிக்கிற உனக்கு அதிசயங்களை கொண்டு வரும், ஜெபிக்கிற உனக்கு சுகத்தை கொண்டு வரும், ஜெபிக்கிற உனக்கு ஹalleluya இந்த தேசத்தை கொண்டு உன்னை என்னைய கொண்டு தேவன் அசைக்க பண்ண போகிறார். யார் அந்த 4 பேரு? அல்லேலூயா, யார் அந்த 4 பேரு? சொல்லுங்க. நான் தான் அந்த 4 பேரு. யார் அந்த 4 பேரு? நான் தான் அந்த 4 பேரு. அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யார் அந்த 4 பேரு? நான் தான் அந்த 4 பேரு. அல்லேலூயா. என்ன செய்யணும்? திமிராத காரனை கூட்டின்னு வரணும். உங்க ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃபை கூட்டின்னு வரணும். சீமந்த நிகழ்ச்சிக்கு ஆபீஸ் ஸ்டாஃபே கூப்பிட்டு சோறு போட்டோம் 50 பேரை. அல்லேலூயா. ஏன் இங்க கூட சர்ச்சில் சாப்பாடு போடுறோம், அந்த 50 பேர் கூட்டின்னு வரணுமா இல்லையா? எங்க கூட்டிட்டு வரணும்? ஆராதனை வைக்கணும். நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அங்க பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் வந்து ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணுங்க சொல்லணும். அங்க இருக்க எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி இருக்கணும். யாருக்கு வாய்ப்பு? மூலியமா வந்த ஜனங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷம் போயிருக்குமா இல்லையா? ஜெபம் பண்ணுங்க மாமா. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து நானா எப்படி கேட்க முடியும்? அல்லேலூயா, ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாத்துவீங்க இந்த உலகத்துல? அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்து முடிக்கணுங்க. பிரைஸ் தி லார்ட். வேதத்துல நிறைய பேர் அடையாளம் காட்ட முடியும். ஆமென். நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழையை உண்டு பண்றாங்க. யாரு அவங்க? எத்தனை பேரு? அல்லேலூயா. பாருங்க, இவனை ஒருத்தனை தூக்குது 4 பேரு, பேரை 8 பேர் செய்யறாங்க. அல்லேலூயா. பாருங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. ஆமென். சமீபத்துல அந்த ஒரு படம் போட்டிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? வாக்குத்தத்த வசனத்துல சண்டே மார்னிங் சர்வீஸ் நினைக்கிறேன். அல்லேலூயா. பேழை உண்டு பண்ணி அந்த பேழை மிருக ஜீவன்லாம் வந்து ஜாலியா விளையாண்டுக்குது வெளியில. பேழைக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி, அது உங்களுக்கு பியூட்டி. பேழையை விட்டு வெளியே போயிட்டு ஜாலியா இருக்கலாம், நீச்சல் அடிக்கலாம் சொன்னா, தம்பி வெளியே ரொம்ப நாள் நீச்சல் அடிக்க முடியாதுப்பா. அல்லேலூயா. ஒருவேளை அந்த ஆழம் கம்மியா இருக்குன்னு ஜாலியா நீச்சல் அடிக்கலாம். ஒருத்தன் 1 மணி நேரம் நீச்சல் அடிக்க முடியுமா? 40 நாள் இரவும் பகலும் தொடர்ந்து மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் காலம் சார், கொஞ்ச நேரம் சார். அல்லேலூயா. தம்பி
40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. தேவன் மதகுகளை திறந்தாரு. மேல இருந்து எல்லா தண்ணியும் கொட்டிடுச்சு பூமியில. மலைக்கு இருக்குதுலே உலகத்திலேயே அதிக உயரமான மலைக்கு மேல 9 முழ அங்கலம். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எக்ஸாக்டா பாருங்க, மலைக்கு மேல போய் பேழை நிக்குது. அந்த பேழைக்குள்ள இருந்தவங்க மாத்திரம் பாதுகாக்கப்பட்டாங்க. ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு புதிய வாசல் சீயோன் திருச்சபையானது ஒரு பேழை. அல்லேலூயா. அதுக்குள்ள வந்தவங்களுக்கு பிழைப்பு உண்டு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்ப என்ன செய்யணும்? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ சமூகத்துல வந்திருக்கிற நீங்க, ஆண்டவர் சொல்லாரு, இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமா இருக்கும். 2 நாளாகவும் 7:15. அப்ப தேவ சமூகத்துல வரும்பொழுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் இந்த ஆலயம் முழுவதும் சுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னை நீ தொடுவீராக. அல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் சுகப்பெறுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அற்புதம் நடக்குங்க, அற்புதம் நடக்கும். பாஸ்டர் நிறைய விஷயம் சொல்ல, நோவா கதை பேசுறீங்க, திமுறாத கதை என்ன பேசுறீங்க, கர்த்தருடைய வசனத்தின் தொங்கலை பேசுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாம்பிள் தான் சொல்றேன். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் செய்யணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏமே ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். ஜெபம் என்பது என்னது? வேண்டுதல் என்பது என்னது? நீங்க மற்றவர்களுக்காக செய்வதுதான் வேண்டுதல். நீங்க எத்தனை பேர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க? யோபு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, யோபு அவனுடைய செய்ததற்காக ஜெபிக்கிறான். அவன் வாழ்க்கை ஒரே சரங்கு வியாதி, சொரிஞ்சிட்டே இருக்கிறாரு. என்ன பண்ண தெரியல, சாம்பலா உடைய போட்டு இருக்காரு, செல்வ சீமான். ஆனா அந்த நேரத்துல கூட தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறாரு. பாருங்க, அவருடைய வாழ்க்கைய துக்கத்தோடு வேதனையோடு புலம்பி இருந்த அவரை தேவன் பூர்ண சமாதானத்துடன் காத்து கொண்டார். பூர்ண சந்தோஷம் வந்துச்சு. அவர் எழுந்தது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனங்களே, இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நீ ஸ்தோத்திரம் பண்றியா? ஜெபம் பண்றியா? விண்ணப்பம் பண்றியா? உனக்கு மட்டும் ஜெபிக்கிறியா? மற்றவங்க சேர்த்து ஜெபம் பண்றியா? எல்லாருக்காக ஜெபிக்கணுங்க. ஆமே. அவங்க ஜெப குழுக்கள் நம்ம சபையில நைட்டு ஜெபம் பண்றாங்க. எப்பொழுதும் அதுல ஒரு சில சாட்சிகள் நான் கேட்க முடிஞ்சது. அவங்க சொன்னாங்க, நான் எப்ப பார்த்தாலும் ஒரே கனவா வந்துச்சு. ஆனா உங்க ஜெபக்குள்ள ஜெபிக்கும் பொழுது எனக்கு அந்த கனவெல்லாம் வரல. அல்லேலூயா. நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜெபிக்கு இரவு ஜெபம் பண்றோம், அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. நீங்க பண்ற ஜெபம் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நீங்க ஜெபிக்கும் போது தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. நீங்க மற்றவர்களுக்காக பிறருக்காக ஜெபிக்கும் போது தேவன் உன் சிறையிருப்ப கர்த்தர் திருப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யூ டர்ன். அல்லேலூயா. நீ யூ டர்ன் பண்ணு. யார் பக்கம்? ஆண்டவர் பக்கம். அல்லேலூயா. ஒரு யூ டர்ன் பண்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துற சில பேர் நல்ல கோட் ஷூட்லாம் போட்டுக்கின்னு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு நியூட்டன் பண்ண நிகழ்ச்சிலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா நாம யூட்டன் பண்ற நிகழ்ச்சியில வேடிக்கையாளரா பார்வையாளரா இல்ல, நீ யூட்டன் பண்ணணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவரை நோக்கி பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் நோக்கி பாருங்க. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 37 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமென். நீ என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரிக்கணும், ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ணணும். 4வது என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அல்லேலூயா. நன்மை செய்வீங்களா? எங்க சபையில பாய் போட வானாலே வர மாட்டீங்க. நாளைக்கு வட்டா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து போட்டா. அல்லேலூயா. பத்தியா? அல்லேலூயா. ஆமென். காட் பிளஸ் யூ பா. அல்லேலூயா. ஆமென். மரக்காணத்துல இருந்து சனிக்கிழமை வந்துடுறாங்க, மணப்பக்கத்துல இருந்து காயில வந்துடுறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கவங்க நம்ம ஆடி அசைஞ்சு வரோம். எப்படி? இப்படி 11 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவாரு. ஒரு அம்மா அப்படிதான் 11:15 வந்தாங்க. அல்லேலூயா. எதுக்கு வரணும்?
இப்ப காணோம். ஆண்டவர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்கும் போதெல்லாம் நன்மையாச்சு. உமா ஜோமனி எங்களுக்கு நகையா வந்துச்சு. உமா ஜோமனி வீடு வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க, லேண்ட் வாங்கினாங்க, எல்லாம் வந்துச்சு. அல்ல இப்ப என்னாச்சு? எல்லாம் வந்து முடிஞ்சுச்சுல. உனக்கு டாட்டா, உங்க அப்பாவுக்கு டாட்டா. யாரு? எனக்கு டாட்டா. எங்க அப்பா யாரு? ஏசப்பா. அல்லேலூயா. நீங்க டாட்டா காமிச்சாலும் நான் அவர் கருத்தை உறுதியா பிரிச்சு கொண்டு இருக்கேங்க. ஆமென். எவ்வளோ சாட்சிகள், உயிர்ப்பிக்கிற சாட்சிகள். ஆண்டவரே நம்பி இருந்தோம். எங்க மாமியார் ஒரு உயிர்ப்பிக்கிற சாட்சி. 70 வயசுல அவங்க மரிச்சு போயிருக்கணும். 10 வருடங்களாக 15 வருடங்களாக அவங்க ஹார்ட் பேஷண்ட். அவங்க ஃபுல்லா டேப்லெட் சாப்பிட்டுனே இருக்கிறாங்க. ஆனா அவங்க, நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல பாருங்க, எனக்கு ஒரு நன்மை அற்புதம், அவங்களுக்கு ஒரு நன்மை அற்புதம், அந்த குடும்பத்துக்கு ஒரு சாட்சி. அல்லேலூயா. இரவு முழுவதும் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, ஊழியத்தை தாங்குறாங்க. அவங்க யாரு? அவங்க பென்ஷனர். அவங்க ஊழியத்துக்கு கொடுக்குறாங்க பென்ஷனர் வாங்கி. அல்லேலூயா. அவங்க ஊழியத்துக்கு தாங்குறதுனால நான் அவங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னாரு. அவங்க இருதயத்தை ஒரு புதிய இருதயமாய் மாற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அவங்க வாங்கின 10,000 ரூபாயில 3,000 கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமென். 3,000 கொடுத்தாங்களா? ஏதோ தெரியல, ஏதோ கொடுத்தாங்க. தோத்துறோம். ஆமென். பாருங்க, எதுக்காக? அது பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் உமாவுக்கு லோன் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா நிறைய தான் கொடுக்குறாங்க. அப்ப ஆனா பாருங்க, தேவ பலனா இருந்துச்சு ஊழியத்திற்கு. அப்போ ஊழியத்துக்கு தாங்குறதுனால நான் உங்களை தாங்குவேன், ஒரு புதிய இதயத்தை கொடுப்போம் அப்படின்னாருங்க. காயில மியாட் ஹாஸ்பிட்டல் ஆன்ஜியோ பண்றாங்க. 5 பேர் 6 பேர் பண்றாங்க. எல்லாருக்கும் அடைப்பு, அவங்களுக்கு மட்டும் அடைப்பே இல்லை. 3 வாழ்வு பெருசு பெருசா. அவங்க கை மாறிய கையை தூக்கி சொல்லியா சொல்லுங்கம்மா. லட்சுமி லிடியல் கை தூக்கி சொல்லுங்கம்மா. அவங்க வரல பாத்தீங்களா? வரல இவ்வளவு பெருசு பாருங்க. ஹார்ட்ல போற நரம்பு எல்லாம் பெருசு பெருசா இருக்குது. டாக்டர் கூட்டிட்டு அழுதுனுக்குறாங்க. உமா பார்த்துட்டு பயந்துட்டு என்னமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போறாங்க. என்னமா குமா, எனக்கு ஒண்ணுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா குமா அழுதுறாங்க. அப்ப என்ன கூட்டிட்டு போனாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் பார்க்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு ட்ரெஸ்ஸா கூட்டிட்டு போயிட்டு என்னை கம்ப்யூட்டர்ல கூட்டிட்டு போயிட்டு அந்த ஹார்ட்டை காட்டுறாங்க. எனக்கு ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அதே போல அவன் ஹார்ட் இருக்குங்க. அல்லேலூயா. 3 வால்வு அப்படியே பெருசு பெருசா இருக்கு. ஒரு அடைப்புல கிளீனா இருக்குங்க. டாக்டர் சொன்னாரு, அவங்க வயசு 70. எத்தனை வயசு இருக்கு அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும்? ஒரு 30 வருஷம் இருக்கு வச்சுக்கங்களேன். எங்க மாமியார் 30 வருஷத்துக்கு உயிரோட இருப்பாங்களா? சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. உங்க பேர் என்ன சிஸ்டர்? சொல்லுங்க. ரேவதி. எங்க மாமியாருக்கு இப்ப 78. இன்னும் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பாங்க? நான் என்ன சொல்றேன் பாஸ்டர், நீங்க வேற என்ன போய் கேக்குறீங்களே. அல்லேலூயா. இப்பதான் புதுசா வந்தேன் நான். ஒரு அல்லேலூயா. டாக்டர் சொன்னாங்க தெரியுமா, எனக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை டாக்டர் சொன்னாரு. அல்லேலூயா. இந்த ஹார்ட் 75 வருஷம் பலத்தோடு இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. ஆமென். இல்ல அவங்களுக்கு தானே ஹார்ட் நல்லா இருக்கு, எங்களுக்கு சொன்னாங்க. அல்லேலூயா. வலிச்சிட போகுது. அல்லேலூயா. ஆமென். நான் தான் சொன்னேன், ஆண்டவரே 120 வருஷம் கூட வச்சுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான் எனக்கு. அல்லேலூயா. ஆமென். ஏன் இன்னும் உழுது தாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். எதுக்காக அப்படி சொன்னா, ஹார்ட் அவ்வளோ கிளியரா இருக்காங்க. ஹார்ட்ல உங்களுக்கு பிரச்சனையே வராது. நீங்க மரிச்சு போட்டா கூட இருதயத்தை யாருன்னா தியானம் பண்ணுங்க. தானம் பண்ணுங்க. பண்ணுவீங்களா? இப்ப இல்ல, அப்பா கிட்ட போகும்பொழுது நான் சொல்ல புரியுதா இல்லையா? நம்ம கண்ணு 2 கண்ணு நல்லதானே இருக்கு. 2 பேருக்கு பார்வை போகும்ல குருடா இருந்தா. அல்லேலூயா. நம்ம கிட்னி நல்லதானே இருக்குது. மண்ணுக்கு புழுவா போறது எதுக்கு? 4 பேருக்கு பயன்படுத்துமே. நம்ம கண்ணு 2 பேர் போகட்டுமே, நம்ம கிட்னி யாருன்னா போகட்டுமே, நம்ம ஹார்ட்டுக்கு யாருன்னா போகட்டுமே. எவ்வளவு பேர் இருக்காங்களே. எங்க மாமியாருக்கு 75 இயர்ஸ் ஹார்ட் நல்லா இருக்கான். அப்ப என்ன செய்யணும்? உங்க உடல் உறுப்பை தானம் பண்ணுங்க. ஆண்டு வருகையில நீங்க உடல் உறுப்பு இல்லாம போனா கூட பரவாயில்ல, சரி அப்பா கிட்ட போயிடுவீங்க. ஏன்னா மண்ணுக்கு தான் போகுது இதெல்லாம்.
இந்த இந்த ஜீவன்ல அதான் விண்ணுக்கு போவோம். இளைப்பாறுதல போயிட்டு ஆண்டவர் வருகையில உயிரோட எழுந்திருப்பாங்க, மறுவாக்கப்படுவாங்க நம்ம. அல்லேலூயா. ஆமென். நான் பாருங்க, கர்த்தர் ஒரு புதிய இதத்தை கொடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன பண்ணாங்க, நைட் ஃபுல்லா ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எனக்கு முதல் அற்புதம் ஊழியத்துக்கு வந்து, எங்க மாமியாருக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்? மருமகன் சொல்றாரு, இப்பதான் ஊழியத்துக்கு வந்த புதுசு இல்லையா, என்ன பண்றது? சில பேர் ஊழியக்காரர் நம்பவே மாட்டாங்க. என்ன சொல்லலாம், அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அப்படித்தானே எல்லாம் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் வாழ்ந்து வரக்கூடிய வார்த்தைய கேட்கணும். கேட்கல என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. நாலாவது என்ன சொன்ன? தேவனுக்கு கர்த்தரை நம்பி நன்மை செய்யன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும், நன்மை செய்யணும். அல்லேலூயா. அவங்க பாருங்க, ஆண்டவருக்கு அவங்க வருமானத்தை அப்படியே கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தாரு, நீ வருமானத்துக்கு ஜீவனே கொடுக்குற அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம தேவனுக்கு கொடுக்கறதுல ரொம்ப பிசினித்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கறதுல ரொம்ப கஞ்சத்தனம் பண்றோம் நம்ம. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எங்க மாமியார் பாருங்க, 70 வயசு, நீ 78. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம தேவனுக்காக கொடுக்கும் பொழுது என்ன செய்வோம்? 10,000 வாங்கினேன், 1000 ரூபாய் தசமாக கொடுத்தேன். 15,000 வாங்குறேன், ஐயோ 1,500 ரூபாய் கொடுக்கணுமா? 20,000 வாங்குறேன், 2,000 ரூபாய் கொடுக்கணுமா? 50,000 வாங்குறேன், 5,000 ரூபாய் கொடுக்கணுமா? இல்ல அப்பதான் டிவி வாங்கலாமா, வீட்டுக்கு ஏசி வாங்கலாமா, அதை வாங்கலாமா, கார் வாங்கலாமா, பங்களா வாங்கலாமா? ஆண்டு வருமானத்தை கூட்டி கொடுத்தாரு. ஆனா கர்த்தர் கொடுக்கும்போது இப்ப என்ன ஆயிடுச்சு? 1000 ரூபாய் கொடுத்த கரம் இப்போ 5,000 ரூபாய் கொடுக்கணுமா? அல்லேலூயா. நீ வாங்கக்கூடிய வருமானத்துல 10ல் ஒரு பாகத்தை நீ விதைக்கணும். அது விதை. நீ விதைக்கிற. நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் கொடு, பாஸ்டர்லாம் ஒன்றும் கொடுக்கல, நீ கொடுக்குற காணிக்கை வச்சு நான் சாப்பிடல, எனக்கு ஆண்டவர் போஷிக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தரால தடை பண்ண முடியாது. நீ வருமானத்தை கர்த்தருக்கு விதைக்கிறவன் அறுவடை பெற்றுக்கொள்ளுவான். ஆமென். நீ பாருங்க, சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பான், பெருக விதைத்தால் பெருக அறுப்பான் என்று பார்க்கிறோம். ஆகவே அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி, அல்லேலூயா, அவர் பெருக செய்கிற தேவனா இருக்கிறாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் போஷிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நன்மை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கோச்சுக்குவோம், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நான் ஏன் ஜெபிக்கணும்? ஆண்டவர் மேல கோபம். ஒரு குழந்தை ஒரு அம்மாவுக்கு பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு அந்த குழந்தைக்கு வந்து சம் ப்ராப்ளம். அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகி வீக்னஸ் ஆயிடுச்சு. ஸ்பைனல் கார்டு பிரச்சனை. ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. நல்லா பாத்துக்குங்க, சின்ன 2 வயசுலயே அந்த குழந்தைக்கு சம் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. ஆண்டவர் பட்டார். இன்னைக்கு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டா நாளைக்கு அந்த குழந்தை பெருசாச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு குழந்தையால நடக்க முடியலன்னா எப்படி இருக்குங்க? இன்னைக்கு நடிகர் நெப்போலியனுடைய பையனால நடக்க முடியல, மிஷின் வச்சு போறாங்க, எவ்வளவு கஷ்டம். அந்த சகோதரனுக்கு திருமணம் பண்ணி எவ்வளவு பேர் குறை சொல்றாங்க. சமீபத்துல கூட ஸ்டேஷன்ல இதை கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தாங்களாம். பாருங்க, ஒரு குழந்தை வளர்த்து அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு பாசத்தோடு இருந்திருப்பாங்க. நீ நன்மை செய்யலாம் கூட பரவாயில்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. பாருங்க, அந்த குழந்தைய வந்து மரிச்சு போயிடுச்சு. அந்த அம்மா, ஆண்டவரே என் குழந்தை செத்து போயிடுச்சு. 2 வருஷம் சர்ச்சுக்கு போவே இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா மாந்தோப்பே வச்சுக்கிறாரு, ஒரு மாங்காய் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. உனக்கு இன்னொரு மாங்காய் வராதா? நிறைய கனிகள் இருக்குங்க.
ஆண்டவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பாரு. அதான் சொன்னேன், எரேமியா 33:3ல என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவும் உனக்கு கெட்டாதமான பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு. இதை இப்ப ஆண்டவனுக்கு சொல்றாரு. அல்லேலூயா. எதற்காக நீங்க வந்திருக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. இதான் அறிவிப்பு. எரேமியா 33:3. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. சுகத்துக்காக, பலத்துக்காக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்க. சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, விடுதலைக்காக நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சுகத்தை கொடுக்க போறேன், நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போறேன், நான் உனக்கு விடுதலை கொடுக்க போறேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல நடக்கும், நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஆமென். அல்லேலூயா. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றைக்கே நடக்கும், இப்போது நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகத்தை பெற்றுக்கொள். right now heal in the name of Jesus. திரளான ஜனங்கள் நெருங்கி இருந்தாலும் விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திர வல்லமை புறப்படுவது போல இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க விசுவாசத்தோடு உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மாதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். செத்து போவோம் நினைச்ச யோபு வாழ்க்கையில கர்த்தர் ஜீவனை கொடுத்து புதிய சரீரம் உண்டாயிற்று. அவன் சரீரம் குஷ்ரோகம் போல உள்ள சரீரமாய், அழுகி போல சரீரமாய், நாட்டம் இருக்க சரீரமாய் இருந்துச்சு. ஆனால் கர்த்தரையே நம்பி தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை யோபுவை தொட்டது. யோபு மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவனுக்குள்ள புதிய வல்லமை இயேசு நாமத்தினாலே ஹல்லேலூயா அற்புத சுகம் உண்டாயிற்று. யோபு பழையபடி சுகத்தை பெற்றுக்கொண்டு அல்லேலூயா எழுந்து போன செல்வங்களை பெற்றுக்கொண்டார், பிள்ளைகளை பெற்றெடுத்தார், நல்ல ரூபவதி அழகான பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாருங்க. நீ எதை எழுந்து போனாயோ அதை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய், அதை அறிவிக்கிறாரு. ஆமென். யோவான் 14:14 என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இன்றைக்கு கர்த்தரே வந்து உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க சரீரத்துல என்னென்ன காரியம் செய்ய போறாரோ அதை நிச்சயம் செய்வார். அது நான் சொல்லல, சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆமென். சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் நீதி இல்லையா, நீதி கிடைக்காம இருக்கா, உனக்கு நீதி கிடைக்கும். உனக்கு அநீதியா செய்யறாங்களா, கவலைப்படாத. அல்லேலூயா. நீதியின் சூரியன் ஏமனுக்கு உண்டு. அல்லேலூயா. உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுற்றி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாத. நீ யாரை குறிச்சு எரிச்சலாகவே ஆகாது, எரிச்சல் ஆகாத என்று ஆண்டு சொல்றாரு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்த ஏதுவான எரிச்சல் உனக்கு உண்டாக வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். நீ மற்றவர்கள் துரோகமே செய்யாத, எல்லாருக்கும் நன்மை செய். பாஸ்டர் அவன் சர்ச்சுக்கே வரல, உங்களை விட்டு தூரம் போயிட்டான், நீங்க அவனுக்கு போய் நன்மை செய்றீங்களே. நன்மை செய்த விட்டு வேற என்ன எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி வரைக்கும் நீங்க நன்மை செஞ்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். சங்கீதம் 112 அதிகாரம் 6-9 வரைக்கும் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். யாரு அசைக்கப்படாது இருப்பான்? சோத்திரம் பண்றவன், ஜெபிக்கிறவன், விண்ணப்பம் பண்றவன், நன்மை செய்யறவன். அல்லேலூயா. அவன் எப்படி இருப்பான்? அசைக்கப்படாது இருப்பான். ஆமென். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். என்ன துர்ச்செய்தி வந்தாலும் சரி எனக்கு கவலையே இல்லை. ஒரு மகளுடைய வீட்டுல மகளுக்கே தெரியாம ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி, வஞ்சகமான சூழ்ச்சி நடந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் பிறகு கர்த்தர் குறுக்கிட்டு அந்த வஞ்சகமான சூழ்ச்சியை கர்த்தர் தடுத்து போட்டார். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இந்த மகளுக்கு திருமணம் ஆகாம இருக்கு. அந்த திருமண காலத்துக்கு ஒத்தாசையா இல்ல, உதவியா இல்ல. ஆனா அதை ஒருத்தன் ஆட்டைய போறதுக்கு பிளான் பண்ணா. ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். உனக்கு யாருன்னா அநீதி பண்ண நினைச்சாலும் ஆண்டு விடுவாரா? பாருங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படுறான்.
அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பிரைஸ் தி லார்ட். நீ நன்மை செய், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய். அல்லேலூயா. வாரி இறை. சில பேர் செய்வாங்க, அன்பு செய்தாருக்கு அன்பு செய்வாங்க. நல்லா புரிஞ்சுக்க, இந்த பூமியில நிர்வாணமா வந்தோம், நிர்வாணமா போக போறோம். இடுப்புல வெள்ளி கயிறு, அண்ணா கயிறு இருக்கு. ஐயோ, எங்க அம்மா மேல இருக்கு அந்த தங்க கம்பளை கழட்டாதீங்க, மூக்குத்தை கழட்டாதீங்க. யோ, கழட்டலன்னா அவன் திருப்பியும் தோண்டி, நீ வீட்டுக்கு போயிடுவ, நைட் திருப்பியும் தோண்டி பெட்டியை உடைச்சி உங்க அம்மா கண்ணில், காதுல, மூக்குல என்ன இருக்கோ அதை பிடிங்க எடுத்துன்னு போயிடுவான். ஐயா அல்லேலூயா. நினைவா எடுத்து வச்சுங்க சொல்லி எடுத்து வச்சாங்களாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நன்மை செய்யுங்க. இந்த பூமியில நம்ம நிர்வாணமா வந்தோம், நிர்வாணமா போறோம். இருக்கிறவருக்கு நன்மை செஞ்சுட்டு போங்க. அல்லேலூயா. இந்த பில்டிங்கை வச்சு நட்டுனா போறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த இடம் கர்த்தருடைய ஆலயம். இதுல அனுதினமும் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும். அதற்கேற்ற காரியங்கள், அநேக விதவைமார்கள், கைவிடப்பட்டவங்க, முதியோருங்க, அல்லேலூயா, எவ்வளவு பேருக்கு, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆதரவின் கூடாரமாக, ஒரு பராமரிப்பின் கூடாரமாக கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருக்கிற இடத்துல அப்படி நம்ம எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம் பண்ணணும். உம்மை நோக்கி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவர் நம்பி வந்திருக்கிறாயா? நீ பண்ண வேண்டியது ஸ்தோத்திரம் பண்ணு, ஜெபம் பண்ணு, விண்ணப்பம் பண்ணு, நன்மை செய். அல்லேலூயா. ஆமென். நன்மை செய்வீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? விண்ணப்பம் பண்ணுவீங்களா? நன்மை செய்வீங்களா? ஆண்டவர் டேக்கர் இருக்கிறார் உங்களை. நான் உனக்கு செய்யற மகனை மகளை கவலைப்படாத, நான் உனக்கு நன்மையான காரியத்தை செய்யறேன்னு கத்த சொல்லுகிறார். தீமைக்கல்ல, அது சமாதானம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.